அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்கும் குழுவின் வாராந்திர மீட்டிங். வாரத்தோட முதல் நாள் வந்து நம்ம சரியாக 12 மணிக்கு சந்திச்சுட்டு வரோம். குழுவோட நோக்கம் அப்படிங்கிறது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது தான். ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பீங்க, வார நாட்கள் முழுக்க வேலை செய்வீங்க. மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும். ஸோ அப்படி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த விடுமுறையை பயன்படுத்தி அவங்களை எப்படி தொழிலதிபராக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இது வந்து சேவை மனப்பான்மையில தான் பண்றோம். எந்த கட்டணமும் வாங்காம தான் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு 20 நாட்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு பயணம் போயிருந்தேன். அதை பத்தி தான் நாம் பார்க்க போறோம். சசிகுமார் சார் அதை பத்தி தான் பேச போறேன். ஸோ பிரான்ஸ் பிரான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இட்டாலி, அப்புறம் வேட்டிகன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5 கண்ட்ரி நம்ம வந்து இது பண்ணலாம். அதுல வந்து பிரான்ஸ்ல வந்து எனக்கு 2 பேரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம குழுவோட அதியமான் அவர்கள் வந்து எனக்கு 2 தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து தமிழர் அரவிந்தன். அவர்கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நம்ம மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே அவர்கிட்ட தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். இன்னொன்னு வந்து தமிழர்களே நன்றாக அறிந்த வின்சன்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியர். அவர்கள் 2 பேருமே கூட்டாளிகள் தான் போல இருக்கு. இப்போ 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மள மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். பட் பேரலா அவங்களோட பிசினஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. கன்சல்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கிட்டயும் அதே மாதிரி ஆஃபர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 2 ஆஃபர் எனக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம கோபிநாத் சார் யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து அவரோட மெடிக்கல் ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்காரு, ஐடி ப்ராடக்ட். அதை வந்து அங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவங்க வந்து ஸ்டெப் இன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்க வந்து நெதர்லாண்ட்ல சீரீஸ் ஆஃப் ஷாப்ஸ் மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி, ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதுக்கான ஒரு இன்வெஸ்டார் வந்து தேடிட்டு இருக்காங்க. 15% டு 20% வந்து ஸ்டேக் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்த ப்ராஜெக்டோட டோட்டல் சைஸ் வந்து 5 crores இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேர் தான் என்னால பார்க்க முடியுது. மூணாவதா ஒருத்தர் வந்து இன்ஃபேக்ட் நான் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து முகமது தாரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. என்ன கடைசி நாள் தான் அவர் நான் பாரிஸ் வந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இருந்தது 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. அவரோட கடை அங்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பாரிஸ்ல. ஸோ அவர் வந்து என்னை அழைத்தாரு. என்னால போய் அந்த நேரத்துல பார்க்க முடியல, கடைசி நேரம் அப்படிங்கிறதுனால. ஆனா அவர்கிட்டயும் நான் வந்து கேட்டிருக்கேன், இங்க இருந்து ஏதாவது பொருட்களை அங்க அனுப்ப முடியுமா, நம்ம கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதுதான் 3 பேர்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, நான் இன்னும் அவங்க கிட்ட பேசுனது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசிடுறேன். ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்கள ரீச் அவுட் பண்ணவங்க எல்லாம் இது வரைக்கும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர் பிரியாணி நம்ம தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து அந்த ஷாப் ஓபன் பண்ண ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டி அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீச் அவுட் பண்ணி அங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அமைக்கிறதுக்கு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாம அங்க தொழில் தொடங்குவதற்கு அங்க உதவுவதற்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற அளவுல நம்ம இதை ஒரு சம்மரியா எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன முதல் 2 பிசினஸ்க்குள்ள நாம வரல அப்படின்னா மத்த இந்த கன்சல்டிங் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வரணும். ஏன்னா நாம எல்லாத்தையும் போயிட்டு அவங்க கிட்ட டம்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அதனால அங்க போய் கொடுக்குறோம், அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இல்லாம அவங்களுக்கும் ஒரு சீரான வருமானம் வர்ற மாதிரியான சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா we can step our steps in Europe அப்படின்னு சொல்லலாம். பெரிய இந்த ரீட்டைல் அண்ட் ஹோல்சேலுக்கு தான் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, பெரிய வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த காமசூத்ரா காண்டம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது வாங்குறது வந்து 10 சென்ட்டுக்கு வாங்குவாங்களாம், விற்கிறது 4 யூரோக்கு விற்பாங்களாம். இப்போ எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? பாலா சார், சுந்தர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ட்ரிப்பை பத்தி சொல்லுங்க. நிறைய போஸ்ட் பண்ணிருந்தீங்க. லைக் நிறைய லைக் ஸ்டேயிங்லாம் வந்து ரொம்ப சீப்பா வி கேன் அஃபோர்ட். ஓகே அந்த ஓகே. மாதிரி உங்க ட்ரிப் டிராவல்ல என்னென்னலாம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க? ப்ளஸ் ஒரு நியூ டிராவலர்ஸ் என்னென்ன இன்புட்ஸ் உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஓகே ஓகே இன்சைட்ஸ் சரி. கொடுங்க.
அது ஓகே. மேபி அதுவும் நான் ஒரு தொழில், மேபி அது வந்து செல்வம்மாவோட டாபிக். அதை என்னோட பிசினஸ் பிளானாவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து பாரிஸ்க்கு தான் போனோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் விசா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. இப்போ 15,000 20,000 இருக்கு சென்ஜன் விசா. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உலகத்தில் இருக்க எல்லா விசாவையும் நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து தர உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். 100% சக்ஸஸ் ரேட் இருக்கும். இல்லை அதில் ரிஜெக்ஷன் வந்தது அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட நம்ம கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விசா எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ளைட் வந்து நான் புக் பண்ணது வந்து 27 பிப்ரவரி நைட்டு புக் பண்றேன். 27 எமிரேட்ஸ்ல வந்து புக் பண்றேன். ரொம்ப சீப்பான ஒரு காஸ்ட் தான் சொல்லலாம். ஒருத்தருக்கு அப் அண்ட் டவுன் 62,000 தான். ரொம்ப சீப்பான ஒரு காஸ்ட். ஆனா 28 அவன் குண்டு போட்டுட்டான். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனா பார்த்ததுல இருந்து 2வது நாள்ல இருந்தே அவங்களுடைய அந்த விமானம், நம்மளுடைய விமான எண் வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு தான் இருந்தது. எமிரேட்ஸ் மட்டும் போயிட்டு இருந்தது. ஸோ நான் ரொம்ப பெருசா பதட்டப்படலை அப்படின்னு சொல்லலாம். இதுல அறைகள் புக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல வந்து நான் பாரிஸ் எனக்கு இது 3வது ட்ரிப்பு. 2009 அனிமூனுக்கு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே யூரோப் போகும்போது போயிருந்தேன். அதுக்கப்புறம் 2014 வந்து ஒரு 3 மாதம் வந்து நம்ம அங்கே இருந்தோம், பாரிஸ்ல இருந்தோம். அதே ஹோட்டல்ல தான் நான் இப்போவும் அறைகள் எடுத்திருந்தேன். அது எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸை பயன்படுத்தி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம செலவு பண்ணும்போது நம்ம பண்ற செலவுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 10-15% வந்து நமக்கு திருப்பி வர்ற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நகரம். இப்போ காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ 4 இரவுகள் அங்க நாங்க தங்கினோம். 4 இரவுக்கு வந்து சேர்த்து எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தங்கும் அறை செலவு ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்க பே பண்ணது 3000 தான். ஒருத்தருக்கு 3000, மொத்தம் 20,000 தான் பே பண்ணணும். இதுல கொடுமை என்னன்னா நமக்கு ஒரு சொல்வாடை இருக்குல்ல, ஃப்ரீயா கொடுத்தா ஃபினாயில கூட குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து என்ன பண்ணிட்டேன் நானு, 2 அறைகள் புக் பண்ற இடத்துல 3 அறைகள் வந்து நான் புக் பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, நீங்க 3 அறை புக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 3 அறைகள் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல, எனக்கு 3 அறைகள் வேணாம், 2 அறைகள் போதும் அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க 3 அறைகள் தான் தருவோம், அதை மாத்த முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே புரியல நான் எப்படி 3 அறைகள். ஏன்னா என்னோட அந்த புக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அறைகள் தான் காட்டுது. அது எனக்கு இனிமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா நம்மளுடைய கிரெடிட் கார்டு கன்சல்டன்ட், ஆர்எக்ஸ்டியோட கிரெடிட் கார்டு கன்சல்டன்ட் கேட்கும்போது, ஆமாண்ணா நீங்க வந்து 3 அறைகள் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அது நமக்கு இலவசமா வந்தது. இலவசம் கிடையாது, நம்ம பணம் தான் நமக்கே திருப்பி வருது. அது பெருசா எனக்கு தெரியல. அந்த 3வது அறையும் நமக்கு ரொம்ப உதவிகரமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பாரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெருசா யாருமே தேவை கிடையாது. நீங்க விசா எடுக்கிறீங்க, அறைகள் புக் பண்றீங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்க, அங்க போயிட்டு ஒரு மெட்ரோ கார்டு வாங்குனீங்க அப்படின்னா பாரிஸை அழகாக சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதை தான் நாங்கள் இந்த முறை வந்து செய்தோம். பாரிஸ் மட்டும் தான். நீங்க பிரான்ஸ்ல வேற எங்கேயாவது போகணும்னா கூட வேற வழிகள். இப்போ பாரிஸும் நாங்கள் யாரையும் உதவிக்கு கூப்பிடல, நாங்களே அறைகளை புக் பண்ணோம். நம்மளே வந்து வாகனங்கள் எல்லாம் இப்போ எல்லாமே ஆப்ல வந்துருச்சு. நம்ம பயப்படவே தேவை கிடையாது. நீங்க இங்கேயே வந்து விமான டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க, இங்கேயே அறைகள் வந்து புக் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து போய் விமானத்துல இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அங்க இருந்து ஒரு ஆப் கூட இல்லை, நாங்க வந்து ஏர்போர்ட் டாக்ஸியே எடுத்துட்டோம். அங்கேயே வந்து எங்களுக்கு இங்க இருந்தவங்களே உதவி பண்ணி, ஏன்னா நாங்க 6 பேர் போயிருந்தோம், பெரிய வண்டி வேணும், அதுக்கு உதவி பண்ணி அவங்களே நம்மளை வண்டியில ஏற்றி விட்டாங்க. எதுவுமே பேசல, நம்ம எங்க தங்கணும்னு காட்டணும், அவங்களே கூட்டிட்டு போனாங்க. நியாயமான ஒரு விலையை வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அறைக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம வந்து மெட்ரோ கார்டு மட்டும் வாங்கிக்கணும். அது ஒரு 35 யூரோ, ஒரு வாரத்துக்கான இது 3,500 ரூபா வரும். அந்த ஒரு கார்டு மட்டும் வாங்கிட்டா போதும், நீங்க எங்க வேணா போகலாம். அந்த கார்டை வச்சுக்கிட்டே நீங்க டிஸ்னிலாண்ட் போகலாம், வெர்சாலிஸ் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம், அங்க போகலாம். ஈஃபில் டவர், இப்படி எங்க வேணா நீங்க போகலாம். அஃப்கோர்ஸ் ஈஃபில் டவர் பார்க்கணும், அது மேல போகணும்னா அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. அதை வந்து நான் இங்க புக் பண்ணிட்டு தான் போனேன். 37,000 ரூபா கொடுத்தேன் 6 பேருக்கு. ஆனா அதை நான் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல போனேன். நேரடியாக போன அன்னைக்கு இறங்கின உடனே ஈஃபில் டவருக்கு போனோம். இங்க லைன் இருந்தது. லைன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அங்கேயே டிக்கெட் கிடைச்சது. 15,000க்கு என்னமோ கிடைச்சது. டாப் சப்மிட்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்டி இதுக்கு போறதுக்கு. ஸோ அதை வாங்கிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஈஃபில் டவருக்கு நான் பே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வெசாலிஸ் பேலஸ்க்கும் வந்து
நான் புக் பண்ணல. பட் அங்க இறங்கின உடனே ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், நான் இப்போ நான் பேசுறேன்னு சொன்னேன்ல, அரவிந்தன் ஒருத்தர், அவர் அங்கதான் இருக்காரு. பாரிஸ்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிராவல். அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேலஸ் போலான்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே நான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இதுதான் பாரிஸ்ல பார்க்க வேண்டிய இடங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் ஒரு ஐப்பிடி சிட்டின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அது பிடிக்கும், பட் எனக்கு வந்து பெருசா பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னன்னா, பாரிஸ்ல இருந்து நாங்க போன இடம் வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல வந்து அஹ், பா அஹ், பாசல்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஏன்னா அங்க நாங்க வந்து சுத்தி காட்டுறதுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பேக்கேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, யூரோப்புக்குள்ள ஈரோ ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் பயணம் தான் மிக சிறப்பான பயணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நீங்க ஃபிளைட்னா உங்களுக்கு வந்து ஃபிளைட் காஸ்ட் அதிகமா இருக்கும், லக்கேஜ் கம்மியா கொண்டு போக முடியும், போக தான் முடியும். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நீங்க வெயிட் பண்ணணும். இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா ரயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதும். உங்களுக்கு லக்கேஜ் பத்தி பெருசா கவலை எல்லாம் எதுவும் பட வேணாம், நேரத்துக்கு கரெக்டா நடந்துரும். இதுல செல்வமா மூலமாக நீங்க போனீங்க அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, ஈரோ ரயில் டிக்கெட் வந்து அந்த ரயில் சேவை வழங்கும் வலைதளத்துல இருக்கிற பணத்தை விட உங்களுக்கு மிகவும் குறைவான விலையில கிடைக்கும். நான் இங்கே டிக்கெட் போட்டுட்டேன், செல்வமா போர்ட்டலை யூஸ் பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்குறோம், அவங்க வலைதளத்துல போய் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து 25,000 காட்டுதுன்னா, செல்வமா மூலமாக நாம வாங்கும்போது அதே ஈரோ ரயில் டிக்கெட் வந்து 15,000 தான் காட்டுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு செல்வம் ஆரம்பிச்சதுல இருந்து பெரிய லாபம் அப்படிங்கிறது நான் இதை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்க ட்ரெயின்ல தான் போனோம், பாரிஸ்ல இருந்து. அங்க அங்க வந்து நமக்கு ஒரு டிஎம்சி இருக்கு. நமக்கு வந்து செல்வமாவுக்கோட டைப் போட்டிருக்கிற டிஎம்சி இருக்குது. சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனே தெரிகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய செலவாகுமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாயிலேயே வந்து நம்ம வந்து சுவிட்சர்லாண்டை வந்து சுத்தி காட்டலாம். சுவிட்சர்லாந்து ரொம்ப சின்ன ஊர் தான். ஸோ ஒரு 4 நாள் போதும், 4 இரவுகள் போதும். அந்த அளவுக்கு நீங்க 4 இரவுகள் போதும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா தான் ஆகும். ஒரு 4 பேர் இருக்கிறன்ற, 4 பேர் இல்லை, எங்களோட 6 பேருக்கே அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. பட் நாங்க வந்து அந்த பேக்கேஜுக்கு போல. எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாங்க அஹ், எங்களுடைய மெயின் தீமே வந்து சுவிட்சர்லாண்டா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு இருக்கிற ஐப்புக்காக நாங்க ஒரு 8 இரவுகள் தங்கணும்னு நினைக்கிறேன். 8-9 இரவுகள் தங்கணும். எங்க பட்ஜெட் வந்து வேற மாதிரி அதிகமா வந்தது. ஏன்னா நாங்க தங்குற இடமே கொஞ்சம் பெருசாலாம் கேட்டிருந்தோம். 2 ரெஸ்ட் ரூம் கேட்டிருந்தோம். அங்க எப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும் பொதுவா யூரோப்ல எல்லா இடத்துலயுமே. இப்போ நாங்க வந்து என்னுடைய இன்லாஸோட போனதுனால கம்ஃபர்டபிலிட்டிக்காக 2 ரெஸ்ட் ரூம் கேட்டதுனால அதுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பிளஸ் நாங்க சில இடங்களுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஜெர்மனிக்கு பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஸோ அங்க போகணும்னு சொல்லிட்டாங்க வீட்ல. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் தான் சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லும் போது. ஸோ அதெல்லாம் சேர்த்துமே வந்து எங்களுக்கு ஒரு 6 lakhs கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு லக்ஸுரி ட்ரிப்பா நாங்க கன்சிடர் பண்ணதுனால அது கொஞ்சம் பெருசு. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புறேன். சுவிட்சர்லாந்துக்கு இருக்கிற ஐப்பு வந்து ரொம்ப அதிகம். சுவிட்சர்லாந்துக்கு போறதை விட ஜார்ஜியா போறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பர்சனலா பாத்தீங்கன்னா ஜார்ஜியா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவிட்சர்லாந்து எனக்கு அந்த அளவுக்கு, மேபி நாங்க இப்ப போன போது அது வந்து வெயில் அதிகமா இருந்தது. இந்த நேரங்கள்ல 21 டிகிரி 23 டிகிரிஸ் இருக்கும். நான் போன வருடம் இதே காலகட்டத்துல ஜார்ஜியால போகும்போது அங்க இன்னுமே ஸ்னோ இருந்தது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் மேபி இருக்கலாம். அதனால நான் எனக்கு வந்து ஜார்ஜியா பிடிச்சிருந்தது, சுவிட்சர்லாந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். பட் செலவு வைஸ், எல்லா வயசும் பார்த்தோம்னா ஜார்ஜியா இஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அங்க ரெண்டுத்துக்குமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். பட் இதுதான் அது. ஆஹ் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம் தான் சுவிட்சர்லாந்து. இங்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தமிழர்களை பல இடங்கள்ல பாக்குறோம். ஆஹ் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களை நாங்க வந்து சுவிட்சர்லாந்துல ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தோம். பக்கத்துலயே ஒரு கடை இருந்தது, மளிகை கடை தான். இம்போர்டாஸ் நினைக்கிறேன் அந்த மளிகை கடை, சீரீஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். அது வந்து ஈழத்தமிழர்களாக தான் நடத்தப்படுது. அப்ப ஈழத்தமிழர்கள்னா கல்லாப்பெட்டியில மட்டும் தான் இருப்பாங்கன்னு கிடையாது. அங்க போனீங்கன்னா பாடல்களே தமிழ் பாடல்கள் தான் ஒலிக்குது. அவங்க எழுதி வச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. இங்க ஆட்டுத்தலை கிடைக்கும், ஆட்டு ஈரல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. அங்க இருந்து சுவிட்சர்லாந்துல ஒரு கோட்டைக்கு போனோம், தீனோ கோட்டை ஏதோ.
அங்க பில்டிங்ல வந்து ஒரு ஈழத்தமிழ் பெண் தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லலாம். ஒய் நாட் அஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்கோர்ஸ் அவங்க அந்த மாதிரி உலகம் முழுக்க பரவுனதுக்கான காரணங்கள் வேற. அந்த காரணங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சொகுசா தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கும்போது, தமிழ் கடைகளே இருந்தது. தமிழ் பேர்ல தான் அவங்க கடைகளே வச்சிருக்காங்க. சேலை கடை அந்த மாதிரிலாம் கூட பார்த்தோம். அகைன் அது ஈழத்தமிழர்கள் மூலமாக நடத்தப்படுது. இன்ஃபேக்ட் செல்வம்மாவோட சுவிட்சர்லாந்து டிஎம்சினா டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க வந்து ஈழத்தமிழர்களாக தான் நடத்தப்படுது. எங்களுடைய இதுவும் வந்து ஓட்டுநர் கைடும் வந்து ஈழத்தமிழர் தான். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, விமானத்தில் இட்டாலி போனோம். இட்டாலி வெனிஸ் போனோம். உலகத்துல இன்னொரு பெரிய ஒரு சுற்றுலா தலம். அங்க போனாலே அது ஒரு வேற மாதிரியான ஒரு உலகமாக இருந்தது. அங்கேயும் எங்களுக்கு தங்குறதுக்கு வந்து இலவசமா தான் கிடைச்சதுன்னு சொல்லணும். கிரெடிட் கார்டில் தான் யூஸ் பண்ணேன். கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எப்படி பாரிஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான நகரமோ, அதே மாதிரி வெனிஸும் ரொம்ப ரொம்ப செலவு பிடிக்கிற நகரம். அதனால தான் அந்த இடத்துல எல்லாம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அகைன் மறுபடியும் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். 2 அறைகள் எடுத்திருந்தேன். 2 அறைகள் எடுத்துட்டு ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு அடல்ட் தான் நான் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து ஒரு பெரிய தப்பு. மேபி நான் போற அவசரத்துல எப்படி இந்த மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. ஆனா அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அவங்க அதிக கட்டணம் கேட்கல. குழந்தைகளுக்கு மட்டும் 10 யூரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இரவுகளுக்கு மொத்தம் 40 யூரோ வாங்கினாங்க. ஒரு அறைக்கு 10 10 10 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெரிய செலவாக ஒன்றும் தெரியல. அங்கேயும் நமக்கு வந்து போட்டுக்கு பாஸ்லாம் இருந்தது. 24 மணி நேரம் மட்டும் இருக்கிற பாஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு நாங்க அந்த வெனிஸ்ல வந்து சுத்தி பார்த்தோம். இது வந்து எதுக்கு இவ்வளவு விரிவா சொல்றேன் அப்படின்னா, இப்படி சுத்தி பார்க்கறதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து அப்படி போய் சுத்தி பார்த்து சிரமப்படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பல இடங்களுக்கு போகாம இருக்கோம். ஆனா இது அங்க நம்ம இங்க முக்கியமாக எல்லாமே ஆப்லயே வந்துடுச்சு. ஸோ அதனால ரொம்ப எளிமையா தான் இருந்தது. அப்புறம் வெனிஸை நாங்க அங்க முடிச்சுட்டு வெனிஸ்ல இருந்து புளோரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வந்தோம், ரயில்ல தான் வந்தோம். ரொம்ப எளிமையா தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கரெக்டா ட்ரெயின், அந்த என்ன சொல்றது, ஒரு ட்ரெயின்ல போறது எனக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே போனாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நாங்க போய் பழகிருக்கேன். ஆனா இதுல வந்து நடுவுலயே ஏறுற மாதிரி எல்லாம் இருந்தது. இருந்தாலுமே அது ரொம்ப வசதியா தான் இருந்தது. ஏன்னா கம்பார்ட்மெண்ட் பேரு எப்போ வருது எல்லாமே அழகாக அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ளோரன்ஸ் போனா அதுவும் மிக ஒரு அருமையான ஒரு நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரன்ஸ் நைட்டிகல்னு படிச்சிருக்கிறோம். 100 வருடத்துக்கு முன்பு இந்த அவங்க அந்த 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 நகரமும் பல நல்ல விஷயங்களை பார்க்க முடியுது. அப்புறம் அங்க இருந்து கடைசியா ரோமுக்கு வந்தோம். ரோமும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நகரம் தான். நம்ம பதியப்பட்ட வரலாற்று தகவல்கள்ல ரோம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். அங்க போயிட்டு அந்த கொலாசியம் வந்து நாங்க பார்த்தோம். இது எல்லாமே வந்து நாங்களே அப்கோர்ஸ் செல்வமா போர்ட்டலை பயன்படுத்தணும். பட் நாமளே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எல்லா டூலுமே வந்து நம்ம இண்டிவிஜுவலா பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொலாசியம் போய் பார்க்கும்போது நம்ம கிளாடியேட்டர் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ ரோம்ல அதை பார்த்தோம். அங்கேயும் ஆப் மூலமாக பீஸாலாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப எளிமையா தான் இருந்தது. நமக்கு இருக்கிற பெரிய சக்தியே இந்த இன்டர்நெட் தான். ஸோ இதை வச்சு நீங்க உலகம் முழுக்க எங்க வேணா போகலாம். ஸோ சுந்தரமூர்த்தி சார், வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ட்ரிப்பை பத்தி கேட்டீங்க, விலாவரியா சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ். இதுக்கு மொத்தமா ஆன செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 20 நாள் ட்ரிப்பு. ஸோ ஒருத்தருக்கு மூணு மூணு எல்லாத்தையுமே சேர்த்து, எல்லாமே ஃபுட்டு எல்லாமே சேர்த்து 3 ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, இது வந்து ஒரு லக்ஸரி ட்ரிப்பா போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளும் இருந்தாங்க, முதியோர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு லக்ஸரி ட்ரிப்பா தான் இது போனோம். இதை வந்து நம்ம ரொம்ப குறைச்சி கூட பண்ணலாம். 20 நாள் அப்படிங்கிறது அதிகமான நாட்கள் தான். நீங்க நாட்களை குறைக்க குறைக்க உங்களுக்கு இந்த கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகும். ஒரு ஆப்டிமம் டேஸ்னா எவ்வளவு நாள் பிளான் பண்ணா பெட்டரா இருக்கும் சார்? இப்போ ஃபேமிலி 10 டேஸ் ஒரு இருக்குமா? ஆமா, ஆப்டிமல் டேஸ் ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா 7 to 9 டேஸ் தான் சார். 7 to 9 டேஸ். ஓ, இன்ஃபேக்ட் நான் டிராவலே சொல்றேன், 7 to 9 டேஸ் தான். நீங்க யூரோப் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது.
ஏன்னா நீங்க ஒரு நாடை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. அங்க இருக்கிற பக்கத்து பக்கத்து நாடுகள்லாம், அது என்ன நம்ம சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி தான். ட்ரெயின்ல போகும்போது ஈஸியா போயிட்டு வந்துடலாம். ஸோ குறிப்பிட்ட சில நாடுகளை பார்த்துட்டு ஒரு 3-4 நாடாவது கவர் பண்ணு. ஸ்டார்டிங் பேக்கேஜா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஜார்ஜியா, இப்போ ஜார்ஜியால இருக்கிற சிக்கல்லாம் என்னன்னா அந்த விசா மட்டும் தான் சிக்கல். விசா பிரச்சனை முக்கியமா நீங்க இப்போ சிங்கப்பூர், மலேசியாலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா பிரச்சனை வராது. ஸோ யூஏஇல இருந்தீங்கன்னா போயிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஊர் தான். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 நைட் 5 டேஸ் கூட பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ யூரோப் பிளான் பண்ணி ஒரு 4-5 கண்ட்ரி நம்ம பிளான் பண்றோம்னா இட் வில் பி லைக் ஒரு 11 to 12 days கரெக்டாக இருக்கும்ன்றீங்களா? ஆமா, கரெக்ட். அது அது போதும். 11 to 10 days ஐடியலா. ஸோ 11 பட் to 10 டேஸ்னா பெர் பர்சன் 1.5 lakhs ஆகுமா? ஒர்க் அவுட் பண்ணலாம் சார். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். சரி. சரி, நான் இப்போ இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நான் சொன்ன அந்த 3 லட்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 16 இரவுகள் வந்து ஃப்ரீயா கிடைச்சது. ஓகே ஓகே அது கணக்கு பண்ணணும். அப்போ அது இல்லாம நான் எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இறப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ம். ஒர்த்தா ஃபீல் பண்றீங்களா கொடுக்குற ஹைப்புக்கு? இது எப்படி இருக்கு கண்டிப்பா லைக்? போய் பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது யூரோப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய இடம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க நம்மளோட முன்னாடி இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அது போய் பார்க்கணும். பட் நம்ம யூரோப்பை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி, யூரோப்புன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஜார்ஜியாலாம் டார்கெட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம வெஸ்டர்ன் யூரோப் தான் உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வெஸ்டர்ன் யூரோப். பட் நீங்க ஜார்ஜியா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான இதுதான். நீங்க விசா டிக்கெட் போட்டுருங்க, உங்களுக்கு அங்க தங்குற இடமாகட்டும், சுத்தி பார்க்கறதாகட்டும் ரொம்ப சீப்பா இருக்கும். நிறைய பேர் நிறைய பேர் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஜார்ஜியால இறங்கிட்டு அங்கிருந்து அப்படியே யூரோப்புக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியாவோட என்ட்ரி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னே தெரியாது. அங்க போனீங்கன்னா ஜார்ஜியா, அசர்பைஜான் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ ஐ என்ஜாய்ட் எ லாட். ஆனா சரி, இந்த இந்த ட்ரிப் அப்படிங்கறது நம்ம டெஸ்டினேஷனை முடிவு பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் போய் பார்க்க பிடிக்குமா, இந்த ஸ்னோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல பீச்சஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா, இல்ல சிட்டி வைபை வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோமா அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன விருப்பம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டெஸ்டினேஷனை அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். புரியுது. ஓகே. அதே மாதிரி பிசினஸ்ன்னு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டியது சைனா தான். நான் இனிமே வந்து இந்த வாட்டி எதுக்கு போகல அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது சைனா. பிளஸ் நமக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது தாய்லாந்துல நமக்கு தமிழ் ஈவெண்ட் ஒன்று இருக்கு, 26th June. நம்ம அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் போறதுக்கு வசதியா இருக்கும். அது நம்மளுடைய லிஸ்ட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இப்போ இந்த ட்ரிப்பு போறதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அதுக்கு பிளான் பண்றது தான். தலை வலிக்கும். போட்டு ஒன்னு ஒன்னா பிளான் பண்ணி அந்த டிக்கெட் கிடைக்குமா, இந்த டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்காக தான் செல்வமாங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து ஜார்ஜியா போகும்போது ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். ஒரு 3 மாசம் பிளான் போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு உள்ள ஒரு நீடு இருக்குது. லைக் ட்ரிப்பு போகாததுக்கு காரணம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படிங்கறதுனால தான். தொல்லை படுத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லைக் குவைத் ஏர்லைன்ஸ்ல வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஆனா கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கு நான் ஏதாவது ஒரு ரீசனிங் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னா அவங்க பதிலே சொல்லல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்தது. ஸோ அதனாலதான் நம்ம ஒரு டிராவல் கம்பெனியே நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏதாவது சொல்லுங்க, நம்ம உங்களுக்கு எண்ட் டு எண்ட் பிளான் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு. லைக் சுவிட்சர்லாந்து ஆகட்டும், உங்களுக்கு தாய்லாந்து, கம்போடியா ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே தமிழர்கள் மூலமாவே நம்ம வந்து டிஎன்சி சர்வீஸ் கொடுக்குறோம். ஜார்ஜியாலையும் நமக்கு வந்து ஒரு தமிழ் கிடையாது அஃப்கோர்ஸ், பட் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால உங்களை வந்து ஃபீல் அட் ஹோம் வந்து வி கேன் இன்ஷூர். ஓகே, ட்ரிப்பை பத்தி பேசியாச்சு. நம்ம அந்த லிஸ்ட் பார்த்துக்கலாம்.
அப்டேட் ஏதாவது இருக்கா? இந்த லிஸ்ட்ல இருந்து ஷேர் பண்றேன். கடைசியா போன மந்த் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பேசிடலாம். ஸோ ஆனந்த் சார், நீங்க லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் யூரோப்ல இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசியிருந்தேன். உங்களுடைய ஸ்டூடியோ ஏதாவது யூரோப்ல ஆரம்பிக்க முடியுமா? அது மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? சார் வணக்கம். சாரி நான் லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு, இன்னொரு ஆமா. கமிட்மெண்ட் ஒன்று. ஆக்சுவலி இல்லை சார், நம்ம ஸ்டுடியோ இந்த இது வந்து இப்போ பிளான் இல்லை. ஏன்னா அவங்களோட இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் எல்லாமே. அந்த ஓகே, ஓகே, காஸ்மெட்டிக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த ஸ்கின்னோட இதெல்லாம் மாறுறதுனால எல்லாமே கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அது ஓகே. ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். பட் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம், அதான் சென்னையில் முதல்ல வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணியிருக்கோம். அது ம். முடிச்சுட்டு தான் அடுத்தது திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. நெதர்லாண்ட் ஸ்டோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நெதர்லாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. உங்க சரி, நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நீங்க கொஞ்சம் வெளியில, எல்லாருக்குமே சொல்றேன், வெளியில ஸ்ப்ரெட் பண்ணீங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. 5 கோடி 10 கோடிக்கு இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டாங்க. நெதர்லாண்ட்ல வந்து இப்போ ஒருத்தங்க ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறாங்க. உலகம் முழுக்க இருந்து பொருட்களை தருவிக்கணும், மெக்சிகோ போன்ற நாடுகள்ல இருந்து. அந்த டீம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஓகே, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ நான் போய் மீட் பண்ண அவரோட பேர் வந்து அரவிந்த். வெர்சாலிஸ் பேலஸ்ல இருக்காரு. அதனால தான் நான் அந்த பேலஸ் பக்கம் போனேன். அவர் வந்து என்கிட்ட பேசும்போது இன்னொருத்தரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்டு, என்னோட நெய்பரு. அவர் வந்து செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து மெக்சிகன், அவார்டுலாம் வாங்கியிருக்காருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா, அவர் பேர் ஈஸ்வர். அவர் வந்து என்னுடைய பாரிஸ் கவுண்டர் பார்ட். லைக் நான் பிஎன்பியில் ஒர்க் பண்ணும்போது அவர் பிஎன்பி பாரிஸ்ல ஒர்க் பண்றாரு, நான் பிஎன்பி சென்னையில ஒர்க் பண்றேன். ஸோ அந்த மாதிரி அவர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவராக இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தமிழர்ஸ் தான், எல்லாமே தமிழர்கள் தான் அங்கே வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரவிந்த் என்ன அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து நெதர்லாண்டில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பண்ணணும். வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டோருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்றேன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்ல இப்போ நம்ம 14 பேர் இருக்கோம்னா நமக்குள்ள மட்டும் வச்சுக்க கூடாது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இடத்துல போடுறது இல்ல தங்கத்துல போடுறதுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு கை காட்டி விட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டமா கிரியேட் ஆகும். இங்க பிசினஸ் பண்றதுக்கு நெதர்லாண்ட்ல பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு பெனட்ரேஷன் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் பிசினஸ் ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அது வந்து அவங்க அவங்க தான் பார்த்துக்க முடியும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இப்படி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கண்டிப்பா கை காட்டி விடலாம். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நானும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இதை நம்ம வந்து சேவை மனப்பான்மையோட பண்ணும்போது நம்ம எவ்வளவு தீவிரத்தோட பண்ணுவோம்னு தெரியல. ஸோ இதை எப்படி கமர்ஷியலா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சேவை மனப்பான்மையா பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்மளோட எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் ஆயிடும், நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுமோன்னு ஒரு சிந்தனை இப்போ சமீபத்துல இப்போ நான் போயிட்டு வரும்போது எழுந்தது. ஏன்னா நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஃபுல்லா கமர்ஷியலா தான் பேசுறாங்க. அப்படி அவங்க ஃபுல்லா கமர்ஷியலா பேசும்போது நாம இது மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனா அவங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லா அவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நாம வந்து சில விஷயங்கள் இனிமே வந்து பேபி ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம இருக்கும்போது ஒருவேளை நம்ம கமர்ஷியலா இல்லாததுதான் அது காரணமா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் அப் டு த ஃபோரம். பட் இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா டிப்ளாய் பண்ற மாதிரியான ஒரு மிஷினா தான் நம்ம ஒர்க் பண்ணணும். மேபி நான் ஒரு நாள் வந்து அவங்களையும் வந்து பேச சொல்றேன். இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க டைரக்டா பேசணும், அவங்களுக்கு இன்னுமே அதை பத்தி ஒரு ஒரு ஐடியா இருக்கு. வேற ஏதாவது இதுல போடணுமான்னு பாருங்க இந்த லிஸ்ட்ல. ஸோ
வேற ஏதாவது பிசினஸ் நியூஸ் இருக்கா? நீங்க ஏதாவது ஆட் பண்ணணுமா அந்த லிஸ்ட்ல? அந்த லிஸ்ட்ல ஏதாவது அப்டேட் பண்ணணுமா? புது ஐட்டம்ஸ் ஏதாவது போடணுமா? சார் அகைன் ஆனந்த், என்னோட சைட்ல இருந்து ஒரு அப்டேட்டா. சொல்லுங்க சார். மிஸ் நெயில் சொல்லிட்டு உங்களோட நண்பர் ஆமா, யூஎஸ்ல இருந்து அவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி குட். ஓகே, சொல்றீங்க சார், இல்ல என்ன கட் ஆயிடுச்சா? ஹலோ, ஹலோ, எனக்கு தான் கட் ஆயிடுச்சு போல இருக்கே. வேற யாருக்கா கேக்குதா? மோகன்ராஜ் சார் வருது. சார் கேக்குது சார் நீங்க சார். பேசுறது கேக்குது சார். கேக்குது ஓகே, ஓகே, அப்போ அவருக்கு தான் டிராப் ஆயிருக்கு. ஓகே, சரி, ஆடிபிள் ஆடிபிள். ஓகே, ஓகே, தேங்க்யூ. மீன் டைம் நான் வந்து அந்த இன்வைட் காட்டிடுறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் மந்த் இது. ஸோ யாராவது போறதா இருந்தா சொன்னீங்கன்னா நம்ம உடனே டிக்கெட் புக் பண்ணலாம். பிகாஸ் நானும் இன்னும் 1 or 2 daysல டிக்கெட் புக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஆப்ஷன் என்னன்னா, அசம்ஷன் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேங்காக்ல இருக்கு. ஸோ ஜூன் 26ல இருந்து 28 வரைக்கும் நமக்கு நிகழ்வு நடக்குது. அதுல 26th வந்து பிசினஸ் சம்பந்தமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் 27th and 28th வந்து அகடமிக் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து தங்குறது உட்பட எல்லாத்தையுமே பண்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இதையும் பார்த்துடலாம். மாநாட்டின் ஒரு பகுதியாக தமிழ் தொழிலதிபர்கள் மற்ற வணிகர்கள் இவங்களெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, தொழில் வாய்ப்பு. இந்த இந்த ஷீட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். பட் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கு கட்டணம் வந்து 300 USD அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ நமக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான செலவு இந்த 300 USD செலவு வரும். ஆனா நம்ம இப்படி போறதுக்கு பதிலா ஒரு நாள் மட்டும் அட்டன் பண்ணிட்டு, அதாவது 26ஆம் தேதி மட்டும் இது என்னோட தாட் ப்ராசஸ். 26ஆம் தேதி மட்டும் அட்டன் பண்ணிட்டு மற்ற நாட்கள் வந்து ஆப்ஷன், அப்கோர்ஸ் அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணலாம். பட் ஆப்ஷன் பியா வந்து என்ன பண்ணலாம்னா, வேற ஏதாவது ஒரு சுற்றுலாவை வந்து நம்ம அமைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 300 யூரோஸ் வந்து நான் அந்த அவங்க சொல்ற அந்த யூனிவர்சிட்டியில தங்கணுமா அப்படின்னு பார்க்காம, வெளியில தங்கினா அந்த 300 யூரோஸ்க்கு பதிலாக நமக்கு வெளியில தங்குற செலவுகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடிஷ்னலா அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது எனக்கு ஆப்ஷன் 2 வந்து எனக்கு மைண்ட்ல இருக்கிற பிளானு. பட் இட்ஸ் அப் டு த ஃபோரம். அப்கோர்ஸ் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நிகழ்வு பயன் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு, பயன் இருக்கோ இல்லையோ, ஹாலிடேஸ் இருக்கு அப்படிங்கும்போது, ஹாலிடே இல்லை ஜூன்ல வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். ஒரு ட்ரிப்பு மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதை ஏன் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, இந்த 2-3 விஷயத்த நம்ம வந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து வெளி பயணங்கள் போகணும் அப்படின்னு சொல்லணும். அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தாய்லாந்து மிக அருகில் இருக்கு. விசா இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து அந்த பழக்கத்தை வந்து தொடங்கியாவது வைக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பா சைனா போனோம், அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற தாய்லாந்துக்கு போய் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம குழுக்களா போகும்போது நமக்குள்ள தொழில்கள் வந்து பேச முடியும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சில விஷயங்கள் நகரும் அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் உறுதி கிடையாது, பட் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சில பலன்கள் இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம அந்த மாநாட்டிலையும் கலந்துக்கிறோம். இதை பத்தி யாராவது ஏதாவது பேசணும்னாலும் பேசும். சார் நான் ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ நிறைய நம்ம இதுல வந்து நம்ம வெளிநாட்டு வேலை இது பிசினஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். இது இப்ப நானும் கூட இப்போ வெளிநாட்டுல இருந்து வாங்கி இங்க விற்கணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு அங்க என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும், இங்க எப்படி விற்கிறதுன்னு தெரியும். ஆனா இந்த இடையில இருக்க அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை எப்படி இங்க கொண்டு வர்றது, அதை நம்ம எப்படி பிசினஸ் பண்றது, அது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தானே நம்ம வந்து அதை அடுத்ததா ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம குழுல ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அத்திக்கு இல்லையா? அத்திக்கு வந்து உங்களை மிதிப்பாரு. இப்போ என்னங்க கரடே கத்திட்டு இருக்காரு அவரு. அத்திக்கு இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன். அவரு ஜான்சன் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொன்னா பண்ண மாட்டாரு. ஆனா சொல்லிட்டே இருப்பாரு, ஹெல்ப் இல்லன்னு சொல்லுவாரு. நான் என்ன செய்ய? ஜான்சன் நம்ம அத்திக் தான் அதுக்கு சோர்ஸ். அவரை மாத்தணும்னா சொல்லுங்க, மாத்திடலாம்.
இல்ல இல்ல மாத்தலாம்னு இல்ல. அவர் முதல்ல ஒரே ஒரு கேள்வி, ஜான்சன் சார் ஒரு காலுக்கு அடுத்து ஃபாலோ அப் கால் பண்ணிருக்காரான்னு கேளுங்க. மாட்டிக்கிட்டாரு ஜான்சன் சார். நான் வந்து கான்டாக்டை கொடுத்துட்டு நான் விலகிடுவேன் எப்பொழுதும். ஆர்த்திக்கு அது மாதிரி நான் கான்டாக்டை கொடுத்துட்டு நீங்களே பேசிக்கோங்க சொல்லிடுவேன். ஏன்னா நான் இதுல இடையில கமிஷன் வாங்கிட்டேன் அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு அப்படின்னு நான் போயிடுவேன். அதனால தான் நான் அது ஃபாலோ அப் அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் நான். இல்ல அது விடுங்க. இப்ப இந்த விஷயம் நீங்க கேள்வி கேட்டீங்களா, இதை நீங்க அவர்கிட்ட தானே பேசணும். அதை அவர்கிட்ட டேரக்டா பேசுங்க. நம்ம வந்து அப்கோர்ஸ் ஆத்திக் தான் நமக்கு இருக்கிற ஒரு சோர்ஸ், வேற யாரா இருக்காங்களான்னு தெரியல. இந்த விஷயம் வந்து இந்த டொமைனுக்குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் ஃபார்வர்டிங் டொமைனுக்குள்ள தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆத்திக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சார் அவர்கிட்டயும் பேசுறேன். ஆனா இதுதான் சார், நான் ரொம்ப நம்ம குரூப்ல வந்து நீங்க நிறைய விஷயத்த சொல்றீங்க. இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா, இப்போ அத்திக்கு வந்து இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் இங்க வந்து சேர்ந்துரும். அதை நான் தனிப்பட்ட விதத்துல அத்திக்கிட்ட நான் பேச பாக்குறேன் நான். அது எப்படி ஓகே சார், பண்ணலாம் அது அப்படின்னு. நம்ம இண்டிவிஜுவலா ஒன் டு ஒன்னா பேசிடுவோம் சார் எல்லாமே. ஆமா, அது பேசிடுங்க. இப்போ அந்த சைனா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ ஃபேஸ்புக்ல வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஒருத்தவங்க பார்த்தேன். இப்ப அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் சைனால அதுல அதிகமான ரிஸ்க்கும் இருக்கு. ஆக்சுவலி வந்து எல்லாருமே குதிக்கிறாங்க, ஆனா அதுல இருக்கிற ரிஸ்க் பத்தியே ஒரு செஷன் எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு ரிஸ்க். ஓகே ஓகே ஓகே, எடுத்துருங்க அதுக்கு. அது ஒரு எடுத்துருங்க. ஆனந்த் சார், நீங்க அதை இது பண்ணிருக்கீங்க, நெட்வொர்க் இஷ்யூல வெளியே போயிட்டீங்க போல. சார் சொல்லுங்க இப்ப சார். கிளியரா இருக்கா என்னோட வாய்ஸ்? கிளியரா இருக்கு. சொல்லுங்க. சார் மிஸ்டர் நெயில்னு சொல்லிட்டு உங்களோட நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சார். ஓகே இப்ப நாங்க பண்ணிருக்கிற இதே பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வேற ஒரு சைனீஸ் கம்பெனி கூட சேர்ந்து குஜராத்ல வந்து ஒரு ஜேவி மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க போல இருக்கு. அதுல ஓகே ஒரு செக்மெண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து இங்க சென்னைக்கு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப இனிஷியல் டாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ஷேப் வந்து நான் டெஃபினட்டா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கான்டாக்ட் ரெஃபரன்ஸ் வந்து உங்க மூலமா தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம இந்த தொழில் வெரி குட், தொடங்க உங்களை பேசி தான் வந்திருக்காங்க. சூப்பர் சார். அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் டெஃபினட்டா. ஓகே சார், சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சாதான் நம்மளால அடுத்து போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட். நான் இப்போ கிளம்பி தூத்துக்குடிக்கு போறேன். தூத்துக்குடியில கிட்டத்தட்ட திசையன் விலை பக்கத்துல வரேன். மேபி நீங்க அந்த சைட்ல யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கேட்சப் பண்ணலாம். 2 நாள் பயணம். மோகன்ராஜ் சார் இருக்காரு, பட் நான் மேலூர்ல தங்குறேன். இங்கிட்டு காலையில கிளம்பிட்டேன். நான் கால் பண்றேன் சார் உங்களுக்கு. பண்ணுங்க சார், பண்ணுங்க. இல்ல அவசரம் இல்லை. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இப்போ 2 மணிக்கு கிளம்புனேன்னா 10 மணிக்கு வருவேன். சபரேஸ்ல தங்குறேன். மேலூர்ல தங்கிட்டேன்னா காலையில ஒரு 8 மணிக்கு கிளம்பி போயிடும். ஸோ ரொம்ப நேரம் ஸ்டே பண்றது சார். ஓகே சார். புதுசா 2-3 பேர் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களையும் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஸ்ரீனிவாசன், பொன்னேரியில யாரு, விஜய், முனுசுவாமி, உங்களை வேணா நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. அப்கோர்ஸ் எல்லாருமே நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். இல்ல போல இருக்கு. இல்ல நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? STT. பாலா, நான் ஸ்ரீனிவாசன், நான் HR ரெக்ரூட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, நீங்க தானா? ஓகே ஆமா. ஓகே, நம்பர் வர மாதிரி. ஓகே, வேற ஏதாவது டிஸ்கஷன் இருக்கா? இந்த 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 போர்டுல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா நீங்க? நமக்கு இந்த போர்டு தான் நம்ம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். இதுல நிறைய கிரீன் வந்தாதான் நமக்கு வந்து நம்ம மீட் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் கொஞ்சம் கிரீன்ஸ் நம்ம வச்சிருக்கோம், கிரீன் இல்லாம இல்லை. ஆனா அதோட அடர்த்தி கம்மியா இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்து இப்போ வரப்போற கவர்மெண்ட் லைக் பேசிக்கலா என்ன இந்த எலெக்ஷன்ல யாரு வின் பண்ணி வந்தாங்கனாலும் அதுல வந்து நம்ம லைக் என்னென்ன தொழில் துறைகள்ல என்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அது பெனிஃபிஷியலா இருக்கும் தான். ஆக்சுவலா அப்படி பண்றதோட புதுசா வர்ற கவர்மெண்ட்ல யார் யாருக்கு என்ன
தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தாவாக்கா தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன சார்? இல்ல சும்மா இது பண்ணேன். ஸோ எனக்கு சென்ட் தெரிஞ்ச டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த கவர்மெண்ட்ல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம்னு சொல்றேன். அது ஒரு செஷனா கூட நம்ம வச்சுக்கலாம். கவர்மெண்ட்ல நம்ம எப்படி வந்து பெனட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி நம்ம ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா அப்கோர்ஸ் எடுத்த உடனே நமக்கு அதுல இருக்க மினிஸ்டர்ஸ் அதெல்லாம் தான் தெரியும். அதுல யார் நமக்கு ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அப்லோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யாருக்காவது எங்கேயாவது உதவுறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பிளிசிட்டா வெளியே சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். என்னோட தாட் ப்ராசஸ். பட் இதுல நீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. பாலா, ஆக்சுவலி அஸ்லாம், சொல்லுங்க அஸ்லாம். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ணலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் அது டீப்பாக போனோம்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட்ஸே வந்துட்டு சில இதெல்லாம் எடுத்துட்டு வருது. இப்போ வின்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ட்ராக் பண்ணலாம், இன்னும் அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ நான் முதல்வனில் வந்துட்டு ஒரு 50 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஐஏஎஸ்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழி அங்கே ஏதாவது பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நம்ம அங்கே ரீச் பண்ணும்போது அதில் வந்துட்டு எப்படி நம்ம அங்கே லெவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சும்மா இனிஷியல் தாட் தான் அது. பட் நீங்கள் அதை தான் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ ஐம் நாட் ராங். அந்த மாதிரி அதிக் அது மாதிரி தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல வேற மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இல்ல சார், ஆக்சுவலி நான் அப்படி பார்க்கல. அதாவது அந்த அந்த மாதிரி அந்த செஷன் பார்க்கல. நான் எப்படி பார்க்கறேன்னா, லைக் இப்போ மேனுஃபேக்சரிங்ல இருக்கும், சர்வீஸ்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். பை ஆஸ் எ குரூப்பா வாட் வி ஹாவ் ஆஸ்க்ங்கிறத we can put it into everybody like from the each sector will put it to as a like to the government, because that is the all the chambers இப்போ இருக்கிற எல்லா சேம்பர்ஸும் வந்து they are started to putting like that. ஸோ நாம வந்து நம்ம ஸ்டார்ட் ஒரு நியர்லி 1 இயரா நம்ம வந்து தமிழ் எக்கனாமி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் பீப்புள் சென்ட்ரிக்கான எக்கனாமி பேசியிருக்கோம். ஸோ வி ஹாவ் மோர் கிரவுண்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தென். அதுல ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு ப்ரெசன்டேஷனா, அதாவது இதுதான் கேப்ஸ் நம்ம பாசிபிலிட்டி பண்றோம், இதுல ஒரு க்ரோத் ரெவென்யூன்னு நம்ம பார்த்தோம்னா தட் வில் பி எ கேட் ஷிப்ங்கிறது மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்னா லைக் இந்த லாஸ்ட் அறிக்கைகள் எல்லாத்துலயும் வந்து எம்எஸ்எம்இல ரொம்ப கம்மியான, அதாவது எந்த பார்ட்டியும் சப்போர்ட் இல்லாம எல்லாருமே எம்எஸ்எம்இ பத்தி ரொம்ப கம்மியா தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த பாதி அவங்களுடைய அறிக்கையில. ஆனா இப்போ வர்ற ஃபார்ம் பண்ற கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஆஸ்க் வந்து எம்எஸ்எம்இல இது இருக்கணுங்கிற மாதிரி நம்ம கிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுடைய சென்ட்ரிக்கா இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம எம்பசைஸ் பண்ணி நம்ம ஒரு இது பண்ணலாம். மேபி தே மே டேக் இட், தே மே நாட் டேக் இட், பட் அவர் எஃபர்ட்ஸ் ஆர் டன். இதுதான். ஓகே. பட் ஐ திங்க் அது வந்து இப்போ இருக்கிற இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்களே, அது கரெக்டா அது இல்லையா? வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் தான் சார். ஆனா இங்க ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் செக்மெண்ட் இல்ல. இங்க இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம குரூப்லயே மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கும், ட்ரேடர் இருக்கும், பிசினஸ் பீப்புள் இருக்கும், who want to be a business people இருக்கும். எல்லாமே we are a amalgamation of all sectors, all இது. பட் அவருடைய சென்ட்ரல் அப்ஜெக்டிவ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுடைய பிசினஸ் growth-ஐ அவங்க ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அப்போ நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இட் வில் கம் ஃப்ரம் தி மல்டிபிள் டைரக்ஷன்ஸ். நம்ம வந்து சொல்லுவோம் எம்எஸ்எம்இல இங்க கட்சிகள் கொடுத்த அறிக்கைகள்ல எதுவும் இல்லை, ஆனா இது எங்களுக்கு எம்எஸ்எம்இக்கு கேப்னு சொல்லிட்டு ஆனந்த் சாரு இன்னும் பல பேர் வந்து அதுல கிரானுலரா பேச முடியும். இல்ல நமக்கு குரூப்லயே இருக்கிற பல பேர் வந்து இந்தந்த பாயிண்ட்ஸ்னு ஒரு ஹைலைட் வி வில் பிளேஸ் இட், பிகாஸ் வி ஆல்வேஸ் பப்ளிஷ் ஆல் தி வாட் எவர் நம்ம பேசுறது எல்லாமே ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ண போறோம். வி கேன் பிளேஸ் இட். அது கவர்மெண்ட், தே ஆர் கவர்மெண்ட் தே மே ப்ரோஆக்டிவ்லி டேக் இட். பட் அதை பிளேஸ் பண்ணது நாளைக்கு அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம அந்த கிரீன் போர்டு நம்ம பாக்குறோம்ல, அதுல ஒரு பாலிசி சேஞ்ச் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி நமக்கானது. தேர்தல் அறிக்கையில வந்து அதுல இருந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் டிஎம்கேக்கும் கொடுத்திருந்தேன், தாவாக்காவுக்கும் கொடுத்திருந்தேன். நான் கொடுத்தது வந்து தாவாக்கா தேர்தல் அறிக்கையில வந்தது. ஸோ அதுல இருந்தே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தி டெமோக்ரஸி. டிஎம்கேக்கும் கொடுத்திருந்தேன், ஏடிஎம்கேக்கும் கொடுத்திருந்தேன், ஈவன் லைக் பாமகவுக்கும் கொடுத்திருந்தேன்.
தாவாக்காவுக்கும் சில விஷயங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ வாட் ஐம் சேயிங் இட் லைக் பட் ஆஃப்டர் தி ஃபார்மிங் கவர்மெண்ட்ங்கிறது போது இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம வந்து நம்ம குழுவாகவே ஒரு கொடுத்துடலாம். ப்ரெசென்ட் பண்ணலாம். அது ஆக்சுவலி ப்ராக்டிஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில கொடுத்துட்டு இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏதாவது பேர் போடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசோசியேஷன் பேர் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் இட் ஹாஸ் டு பி டன் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிறது மேபி அது ஒரு நியூஸான நியூஸ். ஸோ பொதுவாக எல்லாரும் கவர்மெண்ட்னா எல்லாருமே பண்ணிடுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அஸ் அ சிட்டிசன் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இது செய்ய வேண்டிய வரும். அது நம்ம குரூப் மூலமாக சரி. வேற ஏதாவது இருக்கா டாபிக்ஸ்? பாலா, நீங்க அந்த உங்க ட்ரிப் மேபி இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்டா இருக்கும். உங்க ட்ரிப் பத்திய செஷன் பேசிட்டீங்களா? மேபி ஐ மேபி மிஸ்ட் இட். அஸ்லாம், அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பேசினேன். அது பேசுறதுக்கு எனக்கே சலிப்பா இருந்தது, கேட்கறவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. பட் அதை வச்சுதான் நான் ஃபில்லராகவே பண்ணேன் இன்னைக்கு. உங்களுக்கு மேபி வீடியோ வரும்போது வரும், ஃபுல்லா பேசினேன், அந்த டீட்டெயில்டா பேசினேன். திடீர்னு உங்க வாய்ஸ் சுந்தர் சார் மாதிரி இருந்தது. நான் சுந்தர் சார் தான் அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. என்னடா அவ்வளவு நேரம் பேசிட்டு திருப்பி வந்து கேட்கிறாருன்னு பார்த்தேன். பேசுறேன், ரொம்ப டீட்டெயிலாவே பேசிட்டேன். அப்கோர்ஸ் எல்லாருமே ட்ரிப்பு போனோம். ஏப்ரல் மே ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளால வாழவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில ரொம்ப அவ்வளோ ஹீட்டா இருக்கு. ஸோ எனக்குலாம் என்ன தாட் வந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜார்ஜியா அப்படிங்கிறது ரொம்ப சீப்பான ஒரு ஒரு செலவு பிடிக்கிற நாடு தான். அங்க ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போய் சும்மா கூட உட்காந்துட்டு வந்துடலாம் எல்லாமே. அது ஒரு இல்ல கல்ச்சரா கூட அதுதான் இருக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. $500 இருந்ததுன்னா நம்ம இஃப் யூ ஆர் பிசினஸ் பீப்புள் ஒர்க்கிங் ரிமோட்லி அப்படின்னா அந்த மாதிரி எஸ் எஸ் அந்த மாதிரி போயிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல அது ஒரு பிளான் இருக்கு. ஓகே, நம்ம எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். எனக்கு கொஞ்சம் டிராவல் இருக்கிறதுனால நான் 5 நிமிடத்துக்கு முன்பு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.